வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலும் நான் கடந்த வாரத்தைப் போலவே சோழ பெருமன்னனான ராஜேந்திர சோழன் புகழை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ராஜேந்திர சோழனுடைய புகழ் 2 தளங்களில் பேசப்படுகிறது என்று நான் கூறினேன். ஒன்று, அவன் கங்கையை வெற்றி கொண்டது, இன்னொன்று அவன் கடாரத்தை வெற்றி கொண்டது என்ற 2 விஷயங்கள். இந்த விடயங்களின் அடிப்படையில் சோழ அரசை அவன் மிக உன்னதமான இடத்திற்கு நகர்த்தி சென்றான் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இந்த வகையில் இந்த கடாரம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக பேசப்படுகிறது. கடல் கடந்த நாடுகள், குறிப்பாக சுமாத்திரா மற்றும் மலாயாவினுடைய பல பகுதிகள், மலாயா தீபகற்பத்தினுடைய பல பகுதிகள், கடாரம் வரை அவன் வென்றவன் சென்றவன் என்ற சிறப்பு பேசப்படுகிறது. இன்று கூட கடாநதி கரையிலே காணப்படுகிற கடாரம் அல்லது கெடா என்கின்ற இடத்திலே ராஜேந்திர சோழனுடைய அந்த வரலாற்று எச்சங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய புகழை அது பேசிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் சென்ற இடமெல்லாம் தங்களுடைய புகழ்கொடி நாட்டுவதற்கு பதிலாக ஆலயங்களை அமைத்து கொண்டு அந்த ஆலயங்களிலே கல்வெட்டுக்களை எழுதி தங்களுடைய வரலாறுகளையும் தங்களுடைய குல வரலாறுகளையும் சிறப்பாக எழுதி தங்களுடைய புகழை நாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஆகவே இவ்வாறு அவர்கள் கடந்த நாடுகளிலும் உள்நாடுகளிலும் தங்களை வியாபித்து கொண்டு ஒரு பெரும் பேரரசாக சோழ அரசை கட்டியெழுப்பினார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வகையில் இந்த சோழ பேரரசில் கங்கை கொண்ட சோழபுரம் என்று தலைநகரை மாற்றியமைத்து கொண்டான் இந்த ராஜேந்திர சோழன். இது முக்கியமான வரலாறாக பேசப்படுகிறது. எவ்வாறென்றால், சோழர்கள் தஞ்சாவூரிலே காவிரி நதி பாய்கின்ற ஒரு பகுதியிலே உறையூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறு இடத்திலே தான் அவர்கள் தங்களுடைய ஆரம்பகால வாழ்வை மேற்கொண்டார்கள். மேற்கொண்ட சூழலிலே தான் கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லப்படுகின்ற அரசன் உருவாகிறான். அவன் பட்டினப்பாலை என்கின்ற இலக்கியத்தினுடைய பாட்டுடை தலைவன். இந்த கரிகால் பெருவளத்தான் தான் பூம்புகார் என்கின்ற கடல் கரை பட்டினத்தை உருவாக்கி சோழர்களுடைய தலைநகராக அதை மாற்றுகிறான். ஆகவே தலைநகரை மாற்றுவது என்பது மிக கடினமான ஒரு செயல். ஆனால் வீரமும் வளமும் இருக்க வேண்டும். இந்த வீரமும் வளமும் இருந்த காரணத்தினால் கரிகால் பெருவளத்தான் அல்லது கரிகால் சோழன் என்பவன் உறையூரில் இருந்த சோழ தலைநகரை பூம்புகாருக்கு மாற்றினான். இப்பொழுது 1ஆம் சோழப்பேரரசு நிறைவு பெற்று 2ஆம் சோழப்பேரரசு வருகிற நேரத்தில் விஜயாலய சோழன் அவன் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டுதான் அவன் ஆட்சி செய்கிறான். நீண்ட காலமாக தஞ்சாவூர் தான் சோழ அரசனுடைய தலைநகராக அது இருந்திருக்கிறதுக்கு சுமார் 144 ஆண்டுகள் தஞ்சாவூர் தான் சோழருடைய தலைநகராக அது விளங்கி இருக்கிறது. விஜயாலய சோழனால் உருவாக்கப்பட்ட அந்த தலைநகர். ஆனால் பிற்பாடு ராஜராஜனுடைய மறைவுக்கு பின்பு அல்லது மறைவுக்கு சில காலங்களுக்கு முன்பின்னாக தலைநகரம் மாற்றப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து இன்னும் சிறிது தூரம் தள்ளி கங்கை கொண்ட சோழபுரம் என்று அது மாற்றப்படுகிறது. ஜெயங்கொண்டம் என்கின்ற இடம், கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற இடம், அந்த இடத்தை ஒரு புதிய உத்தியாக அதை உருவாக்கினான் ராஜேந்திர சோழன். தன்னுடைய பேர் விளங்கவும் தான் வெற்றி கொண்ட ஒரு இடத்தினுடைய பெயரை இடவும் அவன் அதை தெரிவு செய்து கொண்டான். இது சோழருடைய வரலாற்றில் மிக முக்கியமான விடயமாக பேசப்படுவது என்னவென்றால், அவர்கள் எங்கு வெற்றி கொள்கிறார்களோ, யார் யாரை வெற்றி கொள்கிறார்களோ அவர்களுடைய பெயரை அடிப்படையாக வைத்து கொண்டு தங்களுடைய பிராந்தியங்களிலே பெயரை இடுவது வழக்கமாக இருக்கிறது. கேரளாந்தகன் திருவாசகல், சிங்களாந்தகன் திருவாசகல் என்று இப்படி பல இடங்களிலே அவர்கள் இந்த பெயர்களை இடுவது வழக்கமாக இருக்கிறது. இப்பொழுது ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி கொண்டான். தன்னுடைய புகழை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரு விருப்பு அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆன காரணத்தினால் அவன் என்ன செய்கிறான் என்றால், தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு மாற்றுகிறான். அவ்வளவு அதிகமான தூரம் இல்லை.
ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் உத்தி கருதியும் தன்னுடைய புகழ் விளங்க வேண்டும் என்கின்ற கருத்து நிலை காரணமாகவும் அவன் அதை மாற்றியமைத்து கொள்கிறான். மாற்றியமைத்து கங்கை கொண்ட சோழபுரம் என்று அதற்கு பெயரிடுகிறான். அப்போ புறம் என்பது முக்கியமான ஒரு வணிகத்தலமாகவும் அது இருந்திருக்க வேண்டும். அரசனுடைய மிகவும் முக்கியத்துவம் பெற்ற தலைநகராகவும் அது இருந்திருக்கிறது. அந்த இடத்திலே தான் அவன் தன்னுடைய பேர் விளங்க ஒரு ஆலயத்தை அமைக்கிறான். கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்கின்ற ஒரு ஆலயத்தையும் அமைக்கிறான். எவ்வாறு ராஜராஜன் தன்னுடைய பேர் விளங்க தஞ்சாவூரில் இந்த ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய ஆலயத்தை எடுத்து தன்னுடைய புகழை நிலைநாட்ட விரும்பினானோ, அதுபோலவே கங்கை கொண்ட சோழபுரத்திலே அதே அளவுக்கு அதே விதமான ஆலயம் ஒன்றை அமைத்து அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற பெயரை வைத்து அங்கே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற பெயரிலே அந்த பெரிய ஆலயம் ஒன்றையும் அவர் அமைத்திருக்கிறார். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு ஒரு தலைநகர மாற்றம் மாத்திரமல்ல, கோயில் மாற்றமாக அமைகிறது. சோழப்பேரரசில் பிற்காலத்தில் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் தான் நீண்ட காலமாக சோழருடைய தலைநகராக இருந்திருக்கிறது. பின்னாட்களில் பழையாறை என்ற இடம் தலைநகராக இருந்திருக்கிறது. ஆனால் முக்கியத்துவம் பெற்ற தலைநகராக அல்லாமல் பழையாறை என்ற இடத்திலே ஆயிரத்தளி என்கின்ற ஒரு ஆலய மரபு இருந்திருக்கிறது. அங்கே சோழ அரசர்கள் முடிசூட்டி கொள்ளுகிற விழா அங்கே தான் நடைபெற்றது. ஆன காரணத்தினால் பழையாறை இரண்டாம் நகரமாக அல்லது தலைநகராக சோழ அரசில் பின்னாட்களில் இருந்திருக்கிறது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே உறையூர், பின்பு பூம்புகார், பின்பு தஞ்சாவூர், பின்பு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற இந்த தலைநகர மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த தலைநகரத்திலே தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திலே கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்கின்ற கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்திற்கும் ராஜராஜனால் எழுப்பப்பட்ட ராஜராஜேஸ்வரத்துக்கும் இடையிலான ஒரு இடையுறவை நான் இந்த இடத்திலே ஒரு ஒப்பீட்டு முறைமையிலே சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஒன்று ராஜராஜேஸ்வரம் என்பது, அதாவது அந்த கோவிலை எழுப்பிவிட்டு ராஜராஜன் தன்னுடைய பெயரை அதில் வைக்கிறான். அதுபோலவே கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திர சோழன் இப்பொழுது தன்னுடைய பெயரை அந்த ஆலயத்திற்கு இடுகிறான். நான் ஏற்கனவே இது குறிப்பிட்டது போல லிங்கராஜ கல்ட் என்று சொல்லப்படுகிற அரசனை தெய்வமாக்குகின்ற ஒரு வழிமுறையின் அடிப்படையில் உருவான ஒரு முறைமை என்று இதை குறிப்பிடலாம். ஆகவே இந்த பெயர்கள் வைக்கிற முறைமையிலும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. ராஜராஜன் அமைத்த கோவில் சற்று பெரிதானது, நீளம் அகலம் பெரிதானது. சுமார் அது 793 அடி நீளமும் 392 அடி அகலமும் கொண்டது. அவருடைய விமானம், இந்த விமானங்கள்லாம் மிக சோழ காலத்திலே விமான கட்டுமானங்கள்தான் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. விமானம் 216 அடி மொத்தமான, அதாவது அடித்தளத்திலிருந்து உச்சி வரை 216 அடி உயரமுடையதாக இருந்திருக்கிறது. ஆனால் அதில் மிகுந்த சிறியதாக தான் கங்கை கொண்ட சோழபுர கோயில் அமைந்திருக்கிறது. 4 கிலோ சதுர மீட்டர் பரப்பிலே அது அமைந்திருக்கிறது. அதனுடைய விமானம் 180 அடி உயரம் வரைக்கும் அந்த விமானம் அமைந்திருக்கிறது. அதாவது ராஜராஜேஸ்வரத்துக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் இல்லை கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துக்கும் இடையிலான ஒரு சின்ன வித்தியாசம் என்னவென்றால், ராஜராஜேஸ்வரம் மிக உயர்ந்த மிகுந்த கம்பீரமுடையதான ஒரு தோற்றத்தை கொண்டதாக அமைந்திருக்கும். கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தினுடைய கட்டுமானம் மிகுந்த நளினம் மிகுந்த ஒரு தன்மையுடையதாக இருக்கும். பொதுவாக கட்டடக்கலை நிபுணர்கள் இதை ராஜராஜேஸ்வரத்தை ஆண் என்றும்
கங்ககொண்ட சோழேஸ்வரத்தை பெண் என்றும் குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் அது ஆண் தன்மை மிகுந்த கம்பீரம் மிகுந்தது என்பதும், இது பெண் தன்மை மிகுந்த நளினம் கொண்டதாக இது அமைந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த உருவாக்கம் தொடர்பான விஷயம் வருகிற நேரத்தில் ராஜராஜன் தன்னுடைய 29வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டிலே இந்த கோவில் தன்னால் தான் எழுப்பப்பட்டது என்கின்ற தகவலை கல்வெட்டிலே பதிவு செய்கிறார். அதாவது சோழமண்டலத்து, பாண்டியகுலாசினி வடநாட்டு, தஞ்சாவூர் கூற்றத்து, தஞ்சாவூர் யாமெடுப்பிச்ச பெரிய கற்றளி ராஜராஜேஸ்வரம் உடையார் என்று சொல்லி அந்த மெய்க்கீர்த்தியை குறிப்பிடுகிறது. ஆனால் ராஜேந்திர சோழனுடைய மெய்க்கீர்த்திகள் அல்லது போனால் கல்வெட்டுக்கள் எவையும் இந்த ஆலயத்திலே காணப்படவில்லை. இது ஆகவே அதுக்கான ஆதாரம் ஆவணம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எசாலம் என்ற இடத்தில் காணப்பட்ட செப்பேட்டில் சமஸ்கிருத ஸ்லோகத்திலே இந்த கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது என்ற செய்தி பதிவாக இருக்கிறது. ஆகவே ராஜேந்திர சோழன் தான் அந்த கோவிலை கட்டுவித்தான் என்ற வரலாற்று தகவலையும் எசாலம் செப்பேடுகளின் ஊடாக அறிய முடிகிறது. ஆகவே இந்த ரெண்டு கோவில்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவான தன்மையுடையதாகவும் அவை ஆண் பெண் என்ற மாற்று வடிவத்தில் அவை அமைந்தது என்பதும், எந்த விதத்திலும் தந்தையார் கட்டின கோவிலுக்கு சமானமான ஒரு கோவிலை கட்டி என் பெயர் விளங்கு நிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பின் அடிப்படையில் ராஜேந்திர சோழனால் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு விதமான முரண்பாடுகள் சம்பந்தமான செய்திகளை வரலாற்று ஆசிரியர்கள் ஆங்காங்கே துணுக்காக சொல்லுகிறார்கள். ராஜராஜேஸ்வரம் அது ஒரு குறைக்கோவில் என்றும், ஏன் ராஜராஜேஸ்வரம் என்கிற அந்த கோவிலிலே பல்வேறு விதமான சிற்ப வடிவங்கள் முழுமை பெறவில்லை என்றும், அப்போ முழுமை பெறாத பட்சத்திலே இவ்வாறான ஒரு பெரிய கோவிலை தந்தையார் கட்டிய போது அந்த கட்டின கோவிலினுடைய முழுமை வடிவத்தை ராஜேந்திர சோழன் அதை முழுமை பெற வைத்திருக்கலாம். ஆனால் ஏன் அதை விட்டுவிட்டு கங்ககொண்ட சோழபுரத்திலே இந்த கங்ககொண்ட சோழீஸ்வரம் என்கின்ற அந்த ஆலயத்தை அமைத்தான்? இதனால் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜனுக்கும் இடையிலான ஏதோ ஒரு விதமான முரண்பாடு இருந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்து நிலைகளும் வரலாற்றாசிரியர்களிடையே அவ்வப்போது வதந்திகளாக பரவிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இதற்கு எந்த விதமான வரலாற்று ஆவணங்களும் இல்லை. ஆனால் ராஜராஜேஸ்வரத்தில் உள்ளாலையிலே காணப்படுகின்ற நடன கரணச்சிற்பங்களின் ஒரு தொகுதி தான் காணப்படுகின்றன. நீதி தொகுதிகள் கற்களாக அங்கே கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த கரணச்சிற்பங்கள் அங்கே இடம் பெறவில்லை. இதனால் பல இடங்களிலே இந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் ஒளிகொண்டு சிற்ப வேலை குஞ்சரமல்லனால் செய்யப்படவில்லை. குஞ்சரமல்லன் என்பவன் ராஜராஜேஸ்வரத்தை கட்டுவித்த கல் தச்சன் என்று குறிப்பிடப்படுகிறான். ஆகவே அவனால் கட்டப்பட்ட அந்த கோவிலிலே முழுமை பெறாத சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் அது முழுமையடையாத ஒரு தன்மை இருந்திருக்கிறது. ராஜேந்திர சோழன் அதை முழுமையடைய செய்திருக்கலாம். ஆனால் முழுமையடை செய்யவில்லை. அதை விடுத்து கங்ககொண்ட சோழேஸ்வரம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை இந்த அறிஞர்கள் இது சம்பந்தமாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் இந்த முரண்பாட்டுக்கெல்லாம் தீர்வாக ஒரு வரலாற்றை சிற்ப வடிவத்தில் காண முடிகிறது. ராஜராஜனுடைய கோவிலிலே, அதாவது கற்பகிரகத்தினுடைய சுவர்களிலே திரிபுராந்தகமூர்த்தியினுடைய வடிவம் காணப்படுகிறது. ஆனால் ராஜேந்திர சோழனுடைய கோவிலினுடைய கருவறைக்கு பக்கத்திலே காணப்படுகிற முக்கியமான வடிவம் எதுவென்றால் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தம் என்பதாகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் என்னுடைய தொடரை அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கொள்வோம். அதுவரை வணக்கம்.